எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. இது ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளையிலே அருளறை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, தேவன் எப்போதும் தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்பேற்பட்ட வல்லமையின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிற நாமும் கூட உயர்வை பல முறைகளிலே பல விஷயங்களிலே நாம் என்ன செய்கிறோம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறபடினாலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, யாக்கோபு இந்த நிருபத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதும் பொழுது, தம்முடைய ஜனங்களுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லக்கூடியதான அறிவுரை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள் என்பதுதான். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்வது கிடையாது, மனம் மாறுவது கிடையாது. அப்பேற்பட்ட வல்லமையின் தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். மோசே வழிகாட்டின பிற்பாடு, மோசேக்கு பிற்பாடு தேவன் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். ஒரு சமயத்தில் யோசுவா இடத்துல தேவன் சொல்லுகிறார், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. யோசுவாவும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அதே போலதான் கர்த்தர் பெரிய காரியங்களை அவளுக்கு செய்தார், விடுதலை தந்தார். அது மாத்திரமல்ல, யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை வழி நடத்தினார். மோசையால் போக முடியாத கானான் தேசத்துக்குள்ளே யோசுவாவால் பிரவேசிக்க முடிந்தது. மாத்திரமல்ல, அங்கே பிரவேசித்த பிற்பாடு அந்த யூத ஜனங்களுக்கு, குறிப்பாக அந்த கோத்திர தலைவர்களுக்கு, கோத்திரத்திற்கு எல்லாருக்குமே யோசுவா தான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடியவனாக, ஒரு பெரிய தலைவராக தேவன் அவனை பயன்படுத்தினார், உயர்த்தினார். இப்பேற்பட்ட உயர்வுக்கு காரணமாக யோசுவாவுக்கு நடந்த சம்பவம், யோசுவா தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையும் உத்தமத்தோடு நடந்து கொண்டதுதான். இப்படிப்பட்ட உயர்வுக்கு காரணம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நடக்கிற பொழுது கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, இன்னொருவரை கூட நாம் பார்ப்போம். மொர்தெகாயை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மொர்தெகாயும் ராஜாவுக்கு வரக்கூடியதான தீமையை குறித்து முன்கூட்டியே எச்சரித்து சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே மிகப்பெரியதான ஆபத்துக்கு தப்பிக்கொள்ள முடிந்தது. மாத்திரமல்ல, அதனாலே மொர்தெகாய்க்கு கிடைத்த பெரியதான நன்மைகள், தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய அரண்மனையிலே ராஜா கௌரவிக்கக்கூடியவராக காணப்பட்டார், உயர்த்தக்கூடியவராக காணப்பட்டார். அவருக்கு அதிகமான நற்பெயர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக மொர்தெகாய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிற போது நிச்சயமாக அவர் உயர்த்துவார். பிலிப்பியர் நிருபத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அவர் சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவையினுடைய மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினதினாலே பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவரை கொடுத்து அவரை உன்னதங்களிலே உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உயர்வை, மேன்மையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி பெற்றுக்கொண்டு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆகவே நாமும் கூட இந்த உலகத்திலே உயர வேண்டுமானால், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால், முதலாவதாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு உண்மையும் உத்தமத்தோடு கீழ்ப்படிவோம், நம்மை தாழ்த்துவோம். நாம் தாழ்த்துகிற பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட இந்த உன்னதமான
உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஆமென்.